ஹாய் கைஸ். சென்னையோட செகண்ட் டே ட்ரிப்பாக இப்போ நாங்கள் வந்திருக்கிறதா ஒண்டர்லா. சென்னையில் இப்போ புதுசாக வந்துட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 இயர் கிட்ட ஆக போகுது அந்த ஒண்டர்லா ஓப்பன் பண்ணி. அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு. வாங்க போகலாம். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒண்டர்லான்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த போர்டு வச்சுருக்காங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 64 ஏக்கரில் வந்து இந்த ஒண்டர்லா வந்துட்டு இங்கே அமைச்சிருக்காங்க. பெங்களூருக்கு அப்புறம் அவங்க சென்னையில் இதுதான் ரொம்ப பெருசு. நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு என்ன பார்க்கலாம். கரெக்டாக வந்து சென்னையிலேருந்தே இங்கே திருப்பூரூருக்கு வந்து பஸ்லாம் வந்து வருது. இந்த ஒண்டர்லாவுக்குனே ஒண்டர்லா போகிறதுக்குனே தனியாக வந்து பஸ் ரூட்டும் விட்டுருக்காங்க. அது நீங்கள் கோயம்பேட்டில் இருந்து வந்தாலும் இங்கே பஸ் அவைலபிளாக இருக்குது. இதுதான் இந்த ஒண்டர்லாவோட என்ட்ரன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கவர்மெண்ட் பஸ்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் போகுது. என்ட்ரன்ஸில் வந்துட்டு செக்யூரிட்டிலாம் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த பார்க்கிங் ஏரியாவே ஒரு 10,000 கார்ஸ் நிப்பாட்டுற அளவுக்கு அந்த ஏரியாவே கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒண்டர்லாவுக்கு வந்தாச்சு. உள்ளே போய் பார்க்க போகிறோம். உள்ளே என்ட்ரன்ஸ்கிட்ட நிற்கிறோம். உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போது கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸில் உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒண்டர்லான்னு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு காலமில் டாப்பில் ஒரு ரைடு இருக்குது. அந்த ரைடு இப்போதைக்கு ஓப்பன் பண்ணலை. ஈவினிங்காக தான் அந்த ரைடு ஓப்பன் பண்ணி பண்ணாங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து இந்த மாதிரி ஃபவுண்டைன்லாம் போட்டு நல்லா வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிடுச்சு. இந்த டிக்கெட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 1500 to 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது நம்ம ஆன்லைனில் புக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும். நம்ம டேரெக்டாக போய் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் வாங்கினோம் அப்படின்னா 2500 வந்து டிக்கெட் ரேட் சொல்கிறாங்க. ப்ளஸ்ஸு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நம்ம லாக்கருக்கு ஒரு 450 பே பண்ணணும். 450 நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ரிட்டன் வந்து ஒரு 50 rupees மட்டும் ஃபைனலாக வந்துட்டு ரிட்டன் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம ஆன்லைனில் இப்போ இனிமேல் புக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நேரம் வந்து நம்ம இங்கேயே புக் பண்ணிடுவோம். இந்த 2500 பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்ஸுமே ஃப்ரீ. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சும் ஃப்ரீ. ஆனால் அந்த லஞ்ச் வந்து வெஜிடேரியனும் இருக்குது, நான் வெஜிடேரியனும் இருக்குது. நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்துட்டு போய் சாப்பிடலாம். சரி, நம்ம 2500 வந்து இது ஒர்த்தபிளா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு நம்ம இப்போ உள்ள என்ட்ரி ஆகி நம்ம போய்கிட்டுருக்கோம். போய் நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த வேவ்ஸ் வர்றது. ஒரு சைடு வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு சைடு மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு. இங்கே ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா காட்டன் கிளாத் அலோடு கிடையாது. ஸ்கேன். இது என்ன ஸ்கேன் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த ஷார்ட்ஸு அந்த டிஷர்ட்டை வந்துட்டு நம்ம வாங்குறதுக்காக ஒரு ஸ்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து அந்த ரேட் நம்ம போகலை. அதை பற்றி ஃபுல்லாக நீ அடுத்து வர வீடியோ வந்துட்டு நான் கிளியராக நான் சொல்கிறேன். நான் இப்போ நம்ம வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஆச்சு. 2 இருந்து நைட்டு 10 வரைக்கும் இந்த ரைடு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட்லாம். இதுதான் நான் வெஜிடேரியன் வந்துட்டு கொஞ்சம் ராயலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுதான் இந்த ஒன்றனால டாப் ரெஸ்டாரண்ட் வந்து இதுதான் இந்த கேலக்ஸின்னு சொல்லிட்டு. இங்கே தான் வந்து நான்வெஜ் ஃபுட் இருக்குது, அன்லிமிட்டடு. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டுமே இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் சாப்பிட்ட அளவுக்கு ஒரு 20 to 25 வெரைட்டி கிட்ட ஒரு ஃபுட்டு இருந்துச்சு. அதை நம்ம சாப்பிட்டோம். நாங்கள் எல்லாம் சாப்பிடல, கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டோம். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் டேஸ்ட் பார்த்தோம். பிரியாணியும் நல்லா இருந்துச்சு. இங்கே வச்சுருக்கிற அந்த சிக்கன் கிரேவியும் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீமும் இருந்துச்சு. அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக வந்து என்ன பண்ணோன்னா நாங்கள் இப்போது ரைடுக்கு போகலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இங்கே ஒரு சப்பாத்தி
இந்த சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா அது சப்பாத்தி மாதிரியே இல்லை, அதெல்லாம் நல்லா இல்லை. இதில் இருக்க எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டும் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு நல்ல சாப்பாடு தான். இந்த கையில் ஒரு பேண்டு வந்து காட்டினோம்னா ஃபஸ்ட்டு ரைடு வந்துட்டு போக முடியாது. இன்னொரு ஃபஸ்ட்டு ரைடு நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டாக் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1000 பே பார்ப்போம். இந்த ரைடில் வந்து நான் இது வரைக்கும் நான் போனது கிடையாது. இதான் வந்து சரியான கூட்டம். எல்லாம் ஃபுல்லாக இந்த ரைடுக்காக ஃபுல்லாக கீழே கொடுக்குறாங்க. அதுவும் ஒருத்தர் போயிட்டு மறுபடியும் வந்து பின்னாடியே வந்துக்கிறாரு. அதனால தான் இந்த கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரைடு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. பார்ப்போம் இந்த ரைடு வந்துட்டு எப்படி இருக்குன்னா. ஃபஸ்ட்டு ரைடே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்தபுள் தான். இப்போ தான் தெரிஞ்சு ஏன் வந்து அகைன் இந்த ரைடுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஒர்த்தபுளான ரைடு தான். அடுத்து நம்ம போகிறது வேவ் பூல் தான் போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன ஸ்கேம்னா காட்டன் வந்து நம்ம வெயிட் வந்து வரக்கூடாதான். ஆனால் இதுக்குன்னு தனியாக வந்து இந்த டிஷர்ட்டை வந்து வாங்குறதுக்காக இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த டிஷர்ட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டு வந்து 800 வேஸ்ட்டு. ஒரு நைலான் கிளாத்தை வந்துட்டு இப்படிலாம் இந்த ஸ்கேம் பண்ணி இருக்கிறது தயவு செஞ்சு வந்து நீங்கள் இங்கே வரதா இருந்தால் நீங்களே வீக்லி ஒரு நைலான் டிஷர்ட்டு அந்த ட்ராக் பேண்ட்டு ஷார்ட்ஸு நீங்களே இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவையில்லாம நீங்கள் வந்து போட்டு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம பூலில் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம்.